வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோ பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்புல வந்து சாப்பாடு பிரட்டி நெய் ஊற்றி வச்சாச்சு. கொஞ்சமாக ரசம் கேட்டாங்கன்னு ரசமும் வந்து வச்சு விட்டாச்சு. அதோட வந்து ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்பவுமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் வந்து போட்டாச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வந்து காய வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சி மூக்கு அடைச்சி கிடக்குது. அதனால தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் பெசல் சாப்பாடு, சுட சோறு, அதோட கருவாடு தொக்கு, கருவாடு புளிக்குழம்பு, அதாவது பூண்டு குழம்புலையே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து எனக்கு மட்டும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கும் அத்தைக்கும் அவங்கள தனியாக வந்து கருவாடு போடாமல் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் 2 முட்டை வேக வச்சாச்சு. அதோட காய் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பொரியல், ரசம். திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் இது தான் வந்து சாப்பாடு. ஓகே, பாப்பாவும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பார்க்கலாம். பாய் டாடா. டே 2 செவ்வாய்க்கிழமை பாப்பாவோட லஞ்ச் பேக் பார்த்துடலாங்களா. பாப்பாவுக்கு இன்றைக்கி கீரை குழம்பு சாப்பாடு வந்து பிரட்டி வச்சு கொஞ்சம் குழம்பு அதிகமாகவே ஊற்றி வச்சு, அதோடு அவங்களுக்கு அது பேர் என்ன வத்தலும் வந்து இது பொரிச்சு வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. சுடு தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. குட்டி மாவு ரெடி. ஸ்கூல் எவ்வளோவா? இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நேற்று வச்ச பூ அப்படியே வாடாமல் இருந்தது. இன்றைக்கும் அதையவே வச்சு விட்டாச்சு. ஓகே பாய் டாட்டா. கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம்க்கு. வாங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. சாப்பாடு சிறுகீரைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிறுகீரை கடையல், கொஞ்சமாக சிறுபருப்பு போட்டு சிறுகீரை கடையல். பாய் தங்கம். பாய், லவ் யூ, டாட்டா. அதுக்கப்புறம் இது என்ன கீரை? சுக்கிட்டி கீரை பொரியல், அதோட 2 முட்டை மதியானத்துக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இது பண்ணேன். என்ன அப்படின்னா கம்மங்கூழ் வந்து காய்ச்சிருக்கேன். ஒரு மத்தியானம் ஒரு 1:30 இல்லை 2 மணி போல் கொஞ்சமாக தயிர் ஊற்றி சாப்பிட்லாம், தயிர் ஊற்றி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு வந்து பார்த்திங்கன்னா வத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன். மோர் மிளகா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கொஞ்சமாக வந்து பாப்பாவுக்கு பொரிச்ச அந்த இது வந்து கொடுத்து விட்டுட்டேன். இருந்தாலும் சும்மா 2 இருக்குது. ஏக்கா காலையிலேயே சாப்பாடே சாப்பிட்றீங்க, பாப்பாவுக்கும் சாப்பாடே கொடுக்குறீங்க, மத்தியானத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மாவு ஆட்டி வச்சுருவேன். பணியாரமோ தோசை இல்லை இட்லி ஒரு இடசல் ஊற்றுனா காலையிலத்துக்கு வந்து சரியாக இருக்கும். சப்பாத்தி இல்லை ஏதாவது ஒன்று வந்து செய்யாமல் இருக்க மாட்டேன். இப்போ என்னால் செய்ய முடியறதில்ல. அதனால் 1.5 டம்ளர் சாப்பாடு வைக்கிறது 2 டம்ளராக வச்சு விட்டு காலையில் மத்தியானம் அதே சாப்பிட்றது. நைட்டுக்கு மட்டும் வேறு ஏதாவது வந்து பண்ணிக்கிறது. அதனால தான் காலையில் வந்து ஸ்கிப் ஆகிடுது. அப்பவும் நினைப்பேன் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஏதாவது செஞ்சேன்னா அப்படியே படுக்க போடுறது, முடிய மாட்டேங்குது என்னால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலையில் தனியாக செய்கிறதில்ல. எப்போயாவது தோணுச்சு எனக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா செய்வேன், இல்லாட்டின்னா செய்கிறதில்ல. ஓகேங்க, டே 2 வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 3 புதன்கிழமை. டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி, ஷார்ப்பாக 6 மணி பாருங்க. ஷார்ப்பாக 6 மணிக்கு காலையிலேயே டிஃபன் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. என்ன டிஃபன்? சாம்பார் சாப்பாடு. ஏன் அது 6 மணிக்கு ஏன் இவ்வளோ மேக்கப்பாக இருக்குது? மெதுவாக பேசுகிற. பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் ஒரு வேலையை கிளம்புறோம். அதனால் பாப்பாவுக்கு லஞ்செலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். வாய்ப்பில்லை ராஜா, டக்குனு கிளம்பி போகிறதுக்குலாம் வாய்ப்பில்லை. அவளுக்கு எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸ்நாக்ஸும் போட்டு வச்சுட்டாங்க. சாப்பாடு சாம்பார் மட்டும் ஊற்றுனா சரி. சொல்லிடு அம்மாட்ட போட்டு வச்சிட்றியா? இப்போயே பிடிச்சி வர வர பிள்ளைக்கு. சரி ஓகே. சாப்பாடு சாம்பார் இன்னைக்கு அது மட்டும்தான். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நான் இங்கே பார்லர் போகல எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா,
சுட போட்டது மத்தியானம் ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே. இன்றைக்கி வந்து சாப்பாடு சாம்பார் நெய் ஊற்றி எப்பவும் போல் பரட்டிடுவேன். ஸ்நாக்ஸ் அதுதான், வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஃப்ரீயாக பார்க்கலாம், வியாழக்கிழமை கிட்ட. டே 4 பாப்பாவோட லன்ச் பேக் பார்த்துடலாங்களா. பாப்பாவுக்கு இன்றைக்கி பிடிச்ச தக்காளி சாப்பாடு இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டு வந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸு எப்பவும் போல் முறுக்கு, இன்றைக்கி அச்சு முறுக்கு மேடம். சுடு தண்ணி வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் நிம்மதி. நேற்று அவசர அவசரமாக பிள்ளை பார்க்க தாங்க மாட்டேடி. எங்கம்மா ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டம். ஓடிட்டேன். முத்தம் கொடுத்தேங்க, முத்தம் கொடுத்துட்டு பாய்தி தங்க மூட்டு அப்படித்தான் செஞ்சேன். நீ தூங்கிட்டு இருந்த. கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. பிள்ளையும் பொக்குன்னு போயிட்டான். பாப்பாவுக்கு இன்னைக்கு 4வது நாள் இதுதான் சாப்பாடு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் தக்காளி சாப்பாடு, அதோட பொரியல் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணிட்டேன். கூட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நாம்பி சாப்பிட்ற மாதிரி வச்சாச்சு. டே 4 வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு. நாளைக்கு பார்க்கலாம். பாய் டாடா. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு அப்படின்னா லெமன் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு. ஸ்நாக்ஸ் வந்து போட்டாச்சு. வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, அதோட கோவக்காய் பொரியல். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு பர்த்டே. என்னோடய பர்த்டே ட்ரெஸ் மாமோட கிஃப்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு இந்த குட்டி பேண்டன்ட்டு போட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கிஃப்ட் பண்ணாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் பிரியாமுனி சேனலில் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே. டே 5 வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. குட்டிமா வந்து ஸ்கூலுக்கு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாம். 6 நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு, சாப்பாடு, என்ன பொரியல், ஏதோ பொரியலுக்கு இது வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நான் மறந்துட்டேன் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத மறந்துட்டேன். வீடியோ கேப்சரும் பண்ணலை, ஏன்னா நம்ம அன்றைக்கி வெளியே கிளம்புனனால மறந்துட்டேன். அவள் ஸ்கூலுக்கு பேக் பண்ணும்போது கரெக்டாக வந்து வீடியோ எடுத்துடுறேன். சனிக்கிழமை மட்டும் எப்படியாவது எனக்கு ஸ்கிப் ஆகிடுது. ஏன் அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. ஒரு வாரம் கரெக்டாக எடுத்தால் ஒரு வாரம் எடுக்க மாட்டேங்க. அடுத்த வாரத்தில் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.